இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பலாக்கொட்டை வறுவலும் அப்புறமா பார்த்திங்கன்னா நாவல்பழ ஜூஸும் போட போகிறோம். நாவல் பழத்தில் ஒரு ஜூஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பலாக்கொட்டை வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் முதல்ல வந்து பலாக்கொட்டையை உரிச்சிட்டு தோலோடு ஊற வச்சு தேய்ச்சி கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப வேக விடக்கூடாது. அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கிறேன். கடாயில் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே நல்லா உளுத்தம் பருப்பு செவந்தோன்னா கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் அதுக்கு வந்து 200 கிராம் பலாக்கொட்டை எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன உருளைக்கிழங்காக வெட்டி அதை தோலை சீவிட்டு அதையும் எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன் அந்த குக்கர்லேருந்து. அதுக்குள்ளே இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கரம் மசாலா தூளும் கொஞ்சோண்டு போட போகிறேன். கறி மசாலா தூள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பலாக்கொட்டை வெந்துருச்சு ஒரு விசிலில். அதுக்கு தேவையான அளவு பலாக்கொட்டைக்கும் 2த்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்குக்கும் பலாக்கொட்டைக்கும் சேர்த்து உப்பு. பலாக்கொட்டை லைட்டாக வெந்திருக்கு, ரொம்ப வேகலை. உருளைக்கிழங்கோடு சேர்ந்து வேகும்போது ரெண்டும் சரியாயிடும். இப்போ பலாக்கொட்டைக்கும் அதுக்கும் 2த்துக்கும் சேர்த்து உப்பு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே இது வெந்ததுனால ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இப்போ மூடி வச்சிடறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா கலந்த பிறகு இப்போ நான் மூடி வச்சிடறேன். அதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னாக்கா பலாக்கொட்டை நல்லா வெந்துடும். தண்ணியும் கரெக்டாக சுண்டி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அது வெந்ததை எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கத்தியால் கட் பண்ணுற பலாக்கொட்டை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரியே இப்போ உருளைக்கிழங்கையும் நான் போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள் ரெண்டுமே ஈவனாக வந்துருச்சு. இப்போ ரெண்டையும் எடுத்துகிட்டு இப்போ திரும்ப அது கூட கொஞ்சோண்டு வாயுவுக்காக பூண்டு இடித்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்குமே வாயுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சமாக பூண்டு இடித்து போட்டு அதையும் போட்டுட்டு மூடி வச்சிடுறேன். அதையும் போட்டு மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப எடுத்தோம்னாக்கா நல்லாவே தண்ணி சுண்டி போய்டும். இப்போ வந்து மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பரட்டி எடுத்தோம்னா பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு வறுவல் ஈஸியாக ரெடி ஆகிட்டு சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்தோடய சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்தோட, சப்பாத்தி கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நம்ம நாவல் பழ ஜூஸ் போட போகிறோம். நாவல் பழத்துக்கு நல்ல பழமாக எடுத்துகிட்டு இது வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சீவிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் சீவி எடுத்துட்டேன். அந்த கொட்டையை வந்து நம்ம தூக்கி போட வேணாம். அது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு காய வச்சு பொடி பண்ணி பவுட்ராக்கி குடிக்கலாம். இப்போ அடுத்தது நான் வந்து இந்த பழத்தெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். சீவி வச்ச பழத்தை நான் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். இப்போ அதை எடுத்து போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. எல்லாமே நல்ல இந்த கலராக இருக்குது. நல்ல நாவல் பழம் சூப்பரான கலராக இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு தொண்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் இப்போ அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை நான் போட்டுக்கிறேன். நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் ஜீனி வேணாலும் வெள்ளை சீனி வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அதை வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ அடித்தது இப்படி தான் இருக்கும் அந்த ஜூஸு. இப்போ நான் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எப்படி சர்வ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ கொஞ்சமாக பிளேட்டில் லைட்டாக சர்க்கரை தூவிக்கிட்டேன். வெள்ளை சர்க்கரை தூவிட்டு அதில் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதில் கலர் உங்களுக்கு வேறு மாதிரியாக வித்தியாசமாக தெரியுது. தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த ஒரே ஒரு கிளாஸில் அந்த வாயில் மட்டும் கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கிறோம். அந்த ஜூஸை புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த சர்க்கரை கலவையில் ஊற்றி எடுக்க போகிறேன். அந்த கிளாஸோட அப்படியே அந்த ஓரத்தில் ஊற்றி எடுத்துட்டோம்னா குடிக்கும்போது சிப் பண்ணி குடிக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அந்த லெமன் ஜூஸோட சர்க்கரை மிளகாத்தூளோடு சேர்ந்து குடிக்கும்போது நல்லாயிருக்கும்.
இப்போ அந்த ஜூஸை அந்த டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பலாக்கொட்டை வறுவலையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது எல்லாருமே சாப்பிடலாம். இந்த நாவல் பழம் சும்மா சாப்பிட்றதுக்கு என்னமோ துவர்ப்பாக இருக்கும். இந்த துவர்ப்பு சத்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. தேங்க்யூ.